இன்றைக்கி டே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங்கே நல்ல வெயிலோடு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் டீ போட்டு குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறம் டிஃபன் ரொம்ப நேரம் கழித்து தான் செஞ்சேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி பொங்கல் வச்சுட்டு சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்க போய் என்ன மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மார்க்கெட் போனேன். போகிற வழியில் எடுத்தது தான் இது. அங்கே போயிட்டு மீனெல்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் மீனும் கொஞ்சம் வாங்கினேன். என்ன மீன் வாங்கினேன்? சாலை மீன் வாங்கினேன். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு உலைய வச்சுட்டு அப்புறம் மீனெல்லாம் கழுவிட்டு அதுக்கு தேங்காய் அரைச்சேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ன மசாலா போட்டிங்கன்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டிலேயே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி தான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மீன் குழம்புக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் குழம்பையும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துகிட்டே இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீன் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் அதையும் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரைக்கு. அப்புறம் ஃப்ரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுடணும். அப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடணும். மீன் பொரிச்சதுக்கும் எண்ணெய் சூடானதும் மீனும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சாப்பாடு குழம்பு ஃப்ரையை வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி மதியம் இப்படி தான் போச்சு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.